வெல்கம் டு ஈரோடு கிச்சன். ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். சரிங்களா? இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷல் நான் பண்ணக்கூடியது ஒரு ஸ்வீட் ஐட்டங்க. இதோட பேர் வந்து கேசரி பாத். சரிங்களா? இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. பொடிச்ச ஏலக்காய் தூள், 1 கப்பு வெள்ளை ரவைக்கு, இந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்குங்க. 1 கப்பு வெள்ளை ரவைக்கு 1.5 கப்பு சர்க்கரை. சரிங்களா? அதுக்கப்புறம் 5 கிராம்பு, கொஞ்சம் நட்ஸு. நான் இன்றைக்கி முந்திரியும் திராட்சையும் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான நெய். ஓகேங்களா? இப்போ நான் 1 கப்பு ரவைக்கு இந்த கப்பில் 2.5 கப்பு தண்ணி, அதை வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் இங்கே பாயில் பண்ணி வச்சுருக்கேன். பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். கடாயை ஆன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் விடுங்க. இந்த 1 கப்பு ரவைக்கு 1/2 கப்பு நெய் கரெக்டாக இருக்குங்க மெஷர்மெண்ட்டு. சரிங்களா? அப்போ முதல்ல கொஞ்சம் நெய் விடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம நட்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நெய் சூடாகிட்டுருக்கு. நான் வந்து ஜென்ரலாக ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் இந்த கொதிக்கிற தண்ணியிலே 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக, வெள்ளையாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லைங்களா? அதனால் டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தண்ணி தான் இது. 2.5 கப்பு தண்ணி. 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி இங்கே நல்லா கொதிச்சிட்ருக்கு. சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொன்னிறம் ஆகட்டும். நவராத்திரிக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், சுண்டல் வகைரா செய்வோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுண்டல். ஆனால் டெய்லி சுண்டலே செஞ்சாலும் போர் அடிக்கும், வயிற்றுக்கும் அவ்வளோ நல்லதில்லை. அதனால் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவ் டேஸாக ஒரு நாள் சுண்டல், ஒரு நாள் இந்த மாதிரி கேசரி பாத், ரவா லட்டு, பாசிப்பருப்பு லட்டு, பொட்டுக்கடலை லட்டு, அந்த மாதிரி பால் பாயசம், கடலைப்பருப்பு பாயசம், இந்த மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக செஞ்ச மாதிரி இருக்கும், வயிற்றுக்கும் ப்ராப்ளம் வராது. சரிங்களா? இப்போது நட்ஸு ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 5 கிராம்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போது இதோட ரவையை ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கேன். நான் எல்லாமே சிம்மில் தாங்க வச்சுருக்கேன். பெருசு பண்ணக்கூடாது, சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த ரவை வந்து 5 to 6 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு நல்லா வருங்க. இப்போ பாருங்கள், ஆல்ரெடி வறுத்த ரவை தான், இருந்தாலும் அந்த நெய்யில் வறுக்கிறப்போ இன்னும் ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ கொதிச்சிட்ருக்கு இல்லைங்களா? இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த ரவை நல்லா குக் ஆகணும். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே இது குக் ஆகிடும். ஏன்னா நல்லா பாயில் ஆன தண்ணி இல்லைங்களா? கொஞ்சம் தண்ணி நல்லா இழுத்த உடனே நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 80% to 90% ரவை நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1.5 கப்பு சர்க்கரையை ஆட் பண்ணுறேன். நான் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பேரலெல்லாம் நம்ம அது மெல்ட் ஆகி அதோட நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்குள்ளே ஏலக்காய் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் கிளறிட்டேன். இன்றைக்கி உண்டான டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். சுண்டலை பற்றி எல்லாருக்குமே சுண்டல் செய்ய தெரியும். நான் என்னோடய மெத்தட் நான் சொல்கிறேங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த வெரைட்டி சுண்டல் செஞ்சாலும் அதை வந்து ஃபஸ்ட்டு குக் பண்ணி வச்சுருவீங்க இல்லைங்களா? சோக் பண்ணி அதோட என்ன சுண்டல் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஊற வச்சு வேக வச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறது வந்து கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், இதை தாளிச்சிட்டு, சுவாமிக்கு நெய்வேத்தியங்கிறனால வெங்காயம் சேர்க்க மாட்டோம் நாங்கள். அதனால் வெங்காயம் ஸ்கிப் பண்ணிடணும். அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் துருவல், ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, தோல் நீக்கின இஞ்சி, இதை மிக்சியில் வந்து ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபுட் கிரெயின் இருக்கு இல்லைங்களா, எந்த சுண்டல் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த அரைச்ச விழுதையும் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த சுண்டல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஜென்ரலாக இஞ்சியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி தான் ஆட் பண்ணுவாங்க. வாயில் வருதும்பாங்க குழந்தைங்க. இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இஞ்சியை தூக்கி போடவும் முடியாது, ஹெல்த்துக்கும்
ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இஞ்சி வந்து சுண்டல் வகைரால் சேர்க்கறது ரொம்ப நல்லது. நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். எந்த வெரைட்டி சுண்டல் செஞ்சாலும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் அங்கங்கே இருந்தால் உடச்சி விடுங்க. இப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணலாம். அப்போ கொஞ்சம் தான் நான் ஆட் பண்ணேன். இதுக்கு ரொம்ப அவ்வளவு நெய் தேவைப்படாது. 1 கப் ரவைக்கு 1/2 கப் நெய் போதுங்க. பாருங்கள், இது ஆற நல்லா சாப்பிட்ற பக்குவத்துக்கு வந்துடும். நம்ம எம்மியான டேஸ்டியான கேசரி பாத் ரெடி ஆயிடுச்சு. இப்படி லூஸாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். ஆற கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இதை அப்படியே விட்டீங்க அப்படின்னா இதை பிளேட்டில் போட்டு அழகாக ஸ்கொயராக நீங்கள் ஷேப் பண்ணி பீசஸாகவும் கட் பண்ணி சாப்பிடலாம். அந்த டெக்ஸ்சருக்கு வந்துடும் இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில். ஓகே, உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் சாப்பிடலாம். ஓகேங்களா? இந்த டிப்பும் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஈரோடு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு டிப்போடையும் ரெசிபியோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டில் தென், திஸ் இஸ் பிரசன்னா நாகராஜன் சைனிங் ஆஃப்.